கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு நண்பினல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பிரியமானவர்களே, ஆண்டவர் உங்களை எடுத்து பயன்படுத்த போகிறார், எடுத்து நிறுத்த போகிறார், எடுத்து ஆஸ்வதிக்க போகிறார். கர்த்தர் உங்களை எடுக்கிறார், உங்களை கர்த்தர் எடுக்கிறார். கர்த்தர் இன்று உங்களை எடுக்கிறார். கர்த்தர் இன்று உங்களை ஜலத்தில் நின்று எடுக்கிறார். இன்று கர்த்தர் உங்களை புழுதியிலிருந்து எடுக்கிறார். இன்று கர்த்தர் குப்பையிலிருந்து கர்த்தர் எடுக்கிறார். கர்த்தர் இன்று உங்களுடைய சிறுமையிலும் கர்த்தர் உங்களை எடுக்கிறார். இன்று கர்த்தர் உங்களை எடுக்கிறார். கர்த்தர் உங்களை எடுக்கிறார். அவர் எடுத்துட்டாலே போதும். எடுத்து வசந்த வாசத்தை விளக்க விரும்புறேன். 1 சாமுவேல் 2:8 பாருங்க. அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். குப்பையிலிருந்து கர்த்தர் உயர்த்துகிறார். சோ புழுதியிலிருந்து எடுக்கிறார். தாவீத ஆட்டு தொழுவங்களில் இருந்து கர்த்தர் எடுத்தார். மோசைய ஜலத்தினின்று கர்த்தர் எடுத்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 5 மீனை இயேசு கையில எடுத்து அதை ஆசீர்வதித்து அதை 5000 பேர் சாப்பிட்டு திருப்தி, அதை பெருகப்படுத்தினார். மிகப்பெரிய யூஸ்ஃபுல் பயன்படுத்தினார். அதே வார்த்தை கர்த்தர் இன்று உங்களுக்கு சொல்லாரு, இன்றைக்கு நான் உன்னை எடுக்கிறேன். 2 ஆங்கிள் வார்த்தை வரதை பாக்குறேன். உன்னை எடுக்கிறார். எங்க இருக்கிறார் அது ஒரு வார்த்தை. எடுத்து என்ன பண்ண போகுது அது ஒரு வார்த்தை. சோ ரெண்டுமே இன்று வாழ்க்கையில் நிறைவேற போகிறது. உங்களை கர்த்தர் எடுக்கிறார். உங்களை கர்த்தர் எடுக்கிறார். கர்த்தர் உங்களை எடுக்கிறார். கர்த்தர் கைகளை கர்த்தர் எடுக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் எடுக்கிறார். புழுதி எடுக்கிறார். தாவீது எடுத்த கர்த்தர், மோசே எடுத்த கர்த்தர், 5 கர்த்தர் கையில் எடுத்த கர்த்தர். ஆமென், அல்லேலூயா. வல்லமையும் திராணையும் திறமையும் உடைய ஒருவன் கர்த்தருடைய கரத்தில இருக்கிறான்னு சொல்லி ஏசாயா 28 வாசிக்கிறோமே. அந்த ஒருவன் நீதான் சகோதரி, அந்த ஒருவன் நீதான் சகோதரனே. அந்த ஒரு இன்னைக்கு கர்த்தர் உன்னை எடுக்கிறா. நானா? எஸ், நீதான். நானோ எளியவன், நீதான். நானோ சிறியவன், நீதான். எத்தனை பேரு சவுல் சொன்னா நானு எளியவன், சிறியவன், கோத்திரம் குலம், ஆமா சோத்திரம். கிதியான் சொன்னா நாயை மாத்திரம், கோத்திரை மாத்திரம், குடும்பம் மாத்திரம், எல்லாம் சிறியது எளியது. பெஞ்சமின் கோத்திரம் சவுல் சொன்னா பெஞ்சமின் யாரு எளியவன். அவர்கள் எடுத்த கர்த்தர். நீ சிறிய கோத்திரமா இருக்கலாம், சிறிய குலமா இருக்கலாம், யாரா புழுதி எடுக்கலாம், குப்பை யாராவது சரி, கர்த்தர் உங்களை எடுக்கிறார். கர்த்தர் எடுக்கிறார். கர்த்தர் உங்களை பயன்படுத்த அந்த 5 கர்த்தர் கையில் எடுத்தார். அதை ஆசீர்வதிச்சு பயன்படுத்தினார். ஆசீர்வதிச்சு யூஸ்ஃபுல்லா மாத்தினார். ஆசீர்வதித்து யூஸ்ஃபுல்லா உங்களுக்கு எடுக்கிறார். இன்னைக்கு அதை பிளஸ் பண்றார். ஆசீர்வதித்து உங்களை யூஸ்ஃபுல்லா மாற்றுவார். யூஸ்லெஸ் நினைக்கிறீங்களோ, வேஸ்ட் நினைக்கிறீங்களோ, யூஸ்லெஸ் நினைக்கிறீங்களோ, ஒர்த்தில் நினைக்கிறீங்களோ, குவான்டிட்டி இல்ல குவாலிட்டி இல்ல நினைக்கிறீங்களோ, நோ, அவர் எடுக்கிறாரு. எல்லாம் வரப்போகுது. ஜெபம் பண்ணலாமா? பரிசுத்த பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம். குமாரா இயேசு நாமத்தில் மட்டும் வருது தகப்பனே. நீங்க எடுக்கிறீங்கப்பா. நன்றி ராஜா. நம்முடைய பிள்ளைகள் நீ எடுக்கிறீங்கப்பா. பொழுதிலிருந்து கூப்ப நீங்க எடுக்கிறீங்க. அல்லேலூயா. அது போதும்பா. நீங்க எடுத்தா போதும்பா. நீங்க எடுத்தா ரிக்காமா கராவா ஷத்தோங்க நஹரஹலவா. நீங்க எடுத்துட்டாப்பா ரிக்காமா டரா ஷத்தோங்க. நீங்க எடுத்தா போதும். ஆசை வச்சிருக்கீங்க. நீங்க பிளஸ் பண்ணி எடுத்து நிறுத்திடுவீங்க. நம்முடைய கரத்திற்கு விரும்புறோம். நம்முடைய பலத்த கரத்திற்குள் அடங்கியிருக்க விரும்புகிறோம். பலத்த கரத்தின உயர்த்தப்பட விரும்புகிறோம். உமது கரத்தினால் அவனுடைய கொம்பு உயரம் என்று சொன்னேன். உம்முடைய கரத்தை அவர்கள் உம்முடைய கரத்தை யாரும் படுத்துக்கொள்ள முடியாதுன்னு சொன்னேன். நீ கர்த்தருக்கு அழகான கிடும் என்று சொன்னேன். எல்லாரும் இன்றைக்கு கரத்துல ஏந்திர கிருபைக்காய் தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம். அப்படியே தரிசனத்தை பாக்குறோம்பா. நன்றிப்பா. உம்முடைய கரத்துல பிள்ளைகளை வச்சிருக்கிறீங்க. உம்முடைய கரத்துல பிள்ளைகளை வச்சிருக்கிறீங்க. உடைய கரத்துல பிள்ளை அடங்கி இருக்கிறாங்க. நீ ஆசைப்படுறீங்கப்பா. தாழ்த்து வச்சிருக்கிறேன். சரி, கிருபைக்காய் நமக்கு ஸ்தோத்திரம். இயேசு ரத்தம் ஜெயம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் அன்பின் நல்ல பிதா. ஆமென். God bless you. Praise the Lord.